எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த டனுவாஸ் தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி பிபிஎஸ்சி ஏஹெச் அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னிலேருந்து, அதாவது நேற்றுலேருந்துன்னு வச்சுக்கலாம், மூணாம் தேதியிலேருந்து. ஸோ அதை பற்றின ஒரு முழு விளக்கம், எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டிங்க ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் பற்றின அப்டேட் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதுதாங்க அது அஃபிஷியல் வெப்பேஜ். இதில் வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ஃபார் பிபிஎஸ்சி ஏஹெச் இருக்கு இல்லையா, அண்டு பிடெக், இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா அது கீழே இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு காலேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் போய்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா. பிபிஎஸ்சி ஏஹெச், பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குது. 3 என்னென்னு கேட்டோம்னா போல்ட்ரி, டைரி அண்டு ஃபுட் டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ இதுதான் அட்மிஷன், அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் தி மெயின் பேஜ். இந்த நோட்டிஃபிகேஷன் படித்து பார்க்கணும்னா தமிழ், இங்கிலீஷ், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு, என்ட்ரி டேட்டு இருக்கும். அதே நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐக்கும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்னென்னா, வேறு ஏதாவது சந்தேகங்கள், ஏற்கனவே சந்தேகங்கள் தீர்த்ததெல்லாம் அங்கே இருக்கும், அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருங்க, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் படிச்சுக்கிட்டால் தெளிவாக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம கேட்டகரி வந்து 2 பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஒரு கேட்டகரியும், என்ஆர்ஐ ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா. அது இல்லாமல் அயல் நாட்டினர், ஃபாரின் நேஷனல் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 கேட்டகரி. நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆசப்பனா நம்ம ரெகுலராக நிறைய பேர் அப்ளை பண்ணுறது இந்த தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள். அது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் விண்டோ என்ன ஓப்பன் ஆகுது, என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துடலாம். இங்கே தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ராஸ்பெக்டஸு, அப்புறம் ஃபார்மெட்லாம் எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது பாருங்களேன். டோட்டல் இதுதான் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது, சைன்அப். சைன்அப் மீன்ஸ் உங்கள் ஃபோன் நம்பரை வச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு அது கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், நியூ யூஸர் ரெஜிஸ்டர் நவ். நியூ யூஸராக தான் நீங்கள் போகணும், ஒவ்வொரு வருஷமும் புதுசாக தான் பண்ணணும். ஸோ மேலே உள்ளவங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் இந்த நியூ யூஸர் ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்புட்டு கேட்குதோ பண்ணுங்கள். நார்மலாக மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்கும். அதை பார்த்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு லாகின் ஐடி, உங்களுக்கு லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. யூ ரெஜிஸ்டர்டு. இந்த ப்ராசஸ் ஃபுல்லோ இதுதான் ரொம்ப முக்கியம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபுல்லோ சொன்னேன் இல்லையா. சைன்அப் பண்ணிட்டீங்க, அடுத்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் அதில் தான் வரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்த பிறகு லாகின் பண்ணி செக் பண்ணுறப்ப அங்கே நீங்கள் அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கோர்ஸ்னால் இப்போ பிடெக்கா, பிபிஎஸ்சி, பிபிஎஸ்சியில் என்ன கோர்ஸு ஒன்று தான். பிடெக்கில் 3 கோர்ஸ் இருக்குது, என்னன்றது இங்கே லைனாக கொடுக்கணும். அடுத்து பர்சனல் டேட்டா என்ன ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் அகாடமிக் டேட்டா. அகாடமிக் டேட்டான்றது உங்கள் ஸ்கூல் மார்க்கு தான், +2 மார்க்கு, 10th மார்க்கு, மற்ற டீட்டெயில் என்ன கேட்குதோ அதை பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, தென் ஸ்பெஷல் கேட்டகரி அதுக்கு, அண்ட் ப்ரிவியூ அண்ட் சப்மிட். இதெல்லாம் ப்ராசஸ் ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். ப்ரிவியூ பண்ண பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த சப்மிட் பண்ணிங்கன்னா அது ஒரு தம்ஸ் அப் மாதிரி உங்களுக்கு சொல்லணும். இது தாங்க முக்கியம் இந்த ப்ராசஸ் நடக்கிறது. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். இது ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயிலாம் கேட்கும். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படி பதிவு பண்ணுறதுல சந்தேகம் இருக்குது, ப்ராசஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். பார்த்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாகவும், அதாவது கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேடிவி ஸ்கூல் பேரண்ட்ஸு தனித்தனியாக இருக்குது. அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே உங்களுக்கு தேவையான சந்தேகங்களும் ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ. இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ப்ராசஸ்லாம் வந்துகிட்ருக்கு, தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.